இன்றைக்கி என்னவோ காலையிலேருந்து ஃபாஸ்டிங் இருக்கலான்னு தான் இந்த டே ஆரம்பித்தேங்க. ஆனால் ஒரு 2 மணிக்கு மேலே என்னவோ பசிக்கிற மாதிரி இருந்தது. நிறைய தண்ணி குடிச்சிட்டு தான் இருந்தேன். இருந்தால் கூட ஒரு மாதிரி எதாவது சாப்பிட்டே ஆகணும் அப்படின்ற மாதிரி இருந்தது. சரி, ஏதாவது ஜங்கெல்லாம் எடுத்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்மளே ஏதாவது பண்ணி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கருப்பு உளுந்த கஞ்சி வச்சேங்க. எனிவே கீதிகா வர டைமும் ஆயிடுச்சு. 2:30க்கு கீதிகா வந்துடுவாங்க. சரி, எனக்கு கீதிகா சுதீக்ஷா எல்லாருக்கும் சேர்த்தே வந்து ஈவினிங் அவங்களுக்கு குடிக்கிற மாதிரி ஸ்கூல்லேருந்து வந்தோன்னு கொடுக்கலாம் அப்படின்ட்டு அவங்களுக்கும் சேர்த்து எனக்கும் சேர்த்து வச்சிட்டேன். ஸோ அது ஒரு கப்பு குடித்தோன்னே அப்படியே ஒரு ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா அதில் கொஞ்சம் வெல்லம் போட்டிருந்தேன்னா, ஸோ அந்த ஸ்வீட் கொஞ்சம் எனக்கு பிடிச்சிருந்தது. அதோடு சேர்த்து ஒரு கப்பு குடித்து முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் கீதிகாவுக்கும் கொடுத்துட்டு வந்த உடனே ஒரு மேடம் விளாட்ணுன்னாங்க. சரி, அந்த குடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் விளாட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் விளாண்டோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கீதிகா ஸ்கூலில் வின்டர் பார்ட்டி நடந்துச்சுங்க. கிறிஸ்மஸ் எல்லாம் வரப்போகுது இல்லையா, அதனால காலையிலேயே வந்து ப்ரௌனி எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. இவங்க ப்ரௌனியும் ஏதாவது கேமும் கொண்டு வர சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் அது எடுத்துகிட்டு போயிட்டு அந்த கதையெல்லாம் சொல்லிவிட்டு அப்புறம் இன்றைக்கி வந்து ஸ்கூல்லேருந்து நிறைய அவங்க இந்த ஒரு வாரம் 10 நாள் பண்ண அந்த ஒர்க்கு, அப்புறம் டெஸ்ட் வச்ச பேப்பரு, அது இதுன்னு என்னென்னவோ கொடுத்து விட்டாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு தடவை காமிச்சு, அவங்க எழுதின ஸ்டோரி எல்லாம் எனக்கு சொல்லி காமிச்சு, அவங்க எடுத்த மார்க்கெல்லாம் காமிச்சு எல்லாம் அது ஒரு ஹாப்பி அவங்களுக்கு. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா வாரத்துக்கு ஒரு நாள் அனுப்பி விடுவாங்க. சம்டைம்ஸ் வந்து 2 வாரத்துக்கு ஒரு தடவை கூட கொடுத்து விடுவாங்க. ஸோ நிறைய வரும்போதே நிறைய பேப்பரோடு வருவாங்க. நம்ம ஒவ்வொன்றா செக் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். கீதிகா சுதீக்ஷா 2 பேருக்குமே உளுந்தங்கஞ்சி பிடிக்கும். ஆனால் கீதிகா தான் உளுந்தங்கஞ்சி அந்த பவுடர் தீந்துருச்சுன்னா எப்போ பண்ணுவீங்க, ஏன் வந்து காலையில் வேறு பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறீங்க, எனக்கு உளுந்தங்கஞ்சியே கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குல்ல காலையில் ஸ்கூலுக்கு போகிறப்ப. எனக்குமே உளுந்தங்கஞ்சி கொடுத்துட்டேன்னா இவங்க 2 பேருக்கும் ஓகே, நல்லா ஹெல்த்தியாக கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஹாப்பி இருக்கும். ஒருத்தவங்க இன்ஸ்டாவில் கேட்டிருந்தீங்க, நான் உளுந்தங்கஞ்சி பவுடர் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் பால் ஊற்றி அதுவும் கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறம் வெல்லம் போட்டு அப்படியே ஆஃப் பண்ணிடுவேங்க. பால் ஊற்றலாமான்னு கேட்டிருந்தீங்க. பால் ஊற்றி தான் பண்ணணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.